பிரம்மதேவனின் மனோபதி நகர மாளிகையில் தேவர்கள் புடைசூழ பிரம்மதேவனும் திருமாலும் பத்மாசனத்தில் எழுந்தருளியிருந்தனர். நான்முகன் தனது சகோதரரான மன்மதனை மனதால் நினைத்தார். அக்கணமே மன்மதன் கரும்புவில் தாங்கி தனது பாரியால் ரதிதேவியாருடன் பிரம்மதேவன் முன்னால் தோன்றினான். இருவரும் இரு கரம் கூப்பி தொழுதனர். பிரம்மன் தம்பதியரை அருளிச் செய்து ஆசனம் அளித்து கௌரவப்படுத்தினான். மன்மதன் பணிவன்போடு, சகோதரரே, என்னை அழைத்த காரணம் என்னவோ என்று வினவினான். மன்மதா, சூரபன்மனின் கொடுமையால் நாம் படுகின்ற வேதனை நீ அறியாததல்லவே. அவனை அழிக்க தகுந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. அவனை சம்ஹாரம் செய்ய அருட்செல்வனை அவதரிக்கச் செய்கிறேன் என்று ஈசன் திருவாய் மலர்ந்துள்ளார். சனகாதி முனிவர்க்கு ஆத்மஞான போதனை செய்து கொண்டிருக்கும் ஈசனையும் அந்த ஈசனை மணப்பேன் என்று தவமிருக்கும் பார்வதியையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு உனது மன்மதபானம் பாலமாக அமைய வேண்டும். உனக்கு இது கைவந்த கலைதானே. நாரணனையும் பிருந்தையையும் மையல் கொள்ளச் செய்தவன் நீ. இந்திரனை அகலியை மீது மோகிக்கச் செய்தாய். இவ்வளவு எதற்கு? என்னையே திலோத்தமையிடம் மயங்க வைத்தாய். மலரோன் மொழி கேட்ட மன்மதன், தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்றாலும் ருத்ரர் கோபக்காரராயிற்றே. அவர் கோபத்தால் நெற்றிக்கண்ணை திறந்தால் என் கதை முடிந்துவிடுமே. இவற்றையெல்லாம் தாங்கள் அறியாததல்லவே. சகோதரனின் எதிர்வாதம் பிரம்மனுக்கு சினத்தை கொடுத்தது. மன்மதா, குதர்க்கம் பேச இதுவா நேரம்? என் சொல்லை ஏற்காவிட்டால் வீண் சாபத்திற்கு ஆளாவாய். சகோதரனின் சுடுமொழி கேட்டு மன்மதனும் ரதியும் பிரம்ம சாபத்திற்கு அஞ்சு நடுங்கினர், நெக்குருகினர். இருவரும் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் போல் பிரம்மசாபத்திற்கு தலை வணங்கினர். ரதி ஒரு முடிவுக்கு வந்தாள். ரதிதேவி கணவரிடம், பேரழகு பெருமானே, நான்முகனின் சாபம் ஒரு புறம் இருக்கட்டும். சிவனுக்கு கோபம் வந்தால் நெற்றி கண்ணுக்கு பஸ்மம் ஆவது திண்ணம். சிவநந்தனைக்கு மட்டும் ஆளாகக்கூடாது. முக்கண பெருமான் தமது முல்லை சிரிப்பால் அகிலத்தையும் அழித்துவிடும் ஆற்றல் பெற்றவர். சிவனை சரணடைவோம். நான்முகனின் கட்டளை, மனைவியின் போதனை, தேவர்களின் துயரம், ஈசனின் கோபம், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்த மன்மதன் தனக்குள் ஒரு முடிவிற்கு வந்தான். நான்முகனின் கோபத்தால் துயரத்தை அனுபவிப்பதற்கு அந்த ஈசனின் கோபத்திற்கு பலியாவது எத்தனையோ மேலானது. அதனால் நான் ஈசனையும் ஈஸ்வரியும் மோகவலைக்குள் விழச் செய்வேன் என்ற முடிவிற்கு வந்த மன்மதன் அவை அறிய பிரம்மதேவரின் ஆணையை சிரமேற்கொண்டேன். எனக்கு வெற்றி கிட்ட வாழ்த்துங்கள். தாம்பூலம் கொடுத்து என்னை தன்யனாக்குங்கள். மன்மதனின் மொழி கேட்ட பிரம்மதேவர் தமது கழுத்தில் அணி செய்யும் நவரத்ன பொன்மணி மாலையை கழற்றி, சகோதரா, ஜெய் விஜயீபவ என்று வாழ்த்தி மன்மதன் கழுத்தில் அணிவித்தார். திருமால் நவரத்ன பதக்கத்தை அணிவித்து நல்லாசி நல்கினார். தேவேந்திரன் கற்பக விருட்சம் தனக்களித்த அணிமணி ஆபரணங்களை மன்மதனுக்கு அணிவித்தான். அஷ்டதிக்கு பாலகர்கள் தங்களுக்கு இஷ்டமான நவரத்னங்களால் செய்யப்பட்ட விதவிதமான ஆபரணங்களை ரதி மன்மதனுக்கு கொடுத்து மன்மதனின் நெற்றியில் வெற்றி திலகம் இட்டனர். மன்மதன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தான். நான்முகனையும் நாரணனையும் வலம் வந்து வணங்கினான். அவர்கள் அவனை உள்ளன்போடு கட்டி தழுவி மங்களானி பவந்து என்று வாழ்த்தி வழி அனுப்பினர். தேவர்கள் அன்பின் மிகுதியால் மன்மதனையும் ரதியையும் பூமலர் தூவி வாழ்த்தினர். நான்முகனையும் நாரணனையும் போற்றி துதி பாடினர். மன்மதனுக்காக தேவர்கள் அற்புதமான தேரை உருவாக்கி கொடுத்தனர். தேரை இழுத்துச் செல்ல கூட்டம் கூட்டமாக பச்சை கிளிகள் தேரை சூழ்ந்து காணப்பட்டன. மன்மதனுக்காக தேரில் வைக்கப்பட்டிருந்த 500 மலரம்புகளின் வாசம் திக்கெட்டும் பரவியது. தேன் சிந்தும் புஷ்பபானங்களை நிரப்பிய அம்புவாளியை தனது முதுகில் கட்டிக்கொண்டான் மன்மதன். மாமரத்தின் இளம் தளிரை வாளாக இடையில் சொருகிக் கொண்டான். குயில்களின் கூச்சலும் அலைகடலின் ஓசையும் எக்காலமாகவும் முரசாகவும் ஒலி செய்தன. அலைகள் கவரி வீச மீன்கொடி வாகனத்தில் பறக்க சந்திரன் குடை போல் நிழல் கொடுக்க தென்றலான ரதத்தில் மன்மதன் அமர்ந்து தனது தேவியுடன் கைலைக்கு புறப்பட்டான். மன்மதன் மயக்கும் அதிரூப சுந்தரனாக ரதத்தில் அமர்ந்திருந்தான். தூய்மையான குங்கும நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டான். சுருளேறிய காரிருள் கூந்தலை அழகுற கோதி முடித்து வாசமிகு கற்பக மலர்களால் அலங்கரித்து கொண்டான். தான் அணிந்திருந்த சிகப்பு தலைப்பாகையில் கொண்டை குஞ்சலங்களை கட்டியிருந்தான். செவிகளிலே குண்டலம், அழகு திருமேனியில் பொன்னால் செய்யப்பட்ட கவசம் அணி செய்தது. திருமேனியில் சுகந்த பரிமள சந்தனம் பூசி அணிமணி ஆபரணங்களை அணிந்து கொண்டான். மன்மதன் அழகு திருமகனாக ஆணழகும் பெண்ணழகும் கொண்ட பேரழகின் பிறப்பிடமாய் காணப்பட்டான். கையில் கரும்பு வில்லை எடுத்துக்கொண்டான். தேர்தட்டில் ஏறி அமர்ந்தான். மன்மதன் அமர்ந்த கோலத்தை காண்பதற்கு வானத்து வெள்ளி நிலவு தேர்தட்டில் பவனி புறப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருந்தது.
கற்பக மரத்தை சுற்றி படர்ந்திருக்கும் காமவல்லி கொடி போல் மன்மதன் பக்கத்தில் ரதிதேவி வந்து அமர்ந்தாள். ரதம் புறப்படத் தொடங்கியது. அத்தருணத்தில் நன்னிமித்தங்கள் பல தோன்றின. வாயு வேகத்தில் கையிலையை அடைந்தான் மன்மதன். திருக்கையிலை வாயிலில் நந்திதேவர் பொற்பிரம்பும் உடைவாளும் ஏந்தி காவல் புரிந்து கொண்டிருந்தார். மன்மதன் நந்திதேவரை நமஸ்கரித்தான். நந்திதேவா, நீரே பிதா, நீரே பிதாமகன், நீரே குருமகான், கருணையின் பெருகனார் என்றெல்லாம் பலவாறு வியந்து புகழ்ந்து பேசினான். சிவனையும் பார்வதி தேவியும் சேர்த்து வைக்கும்படியான நற்பணிக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் தனக்கு தகுந்த ஆலோசனையும் சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். நந்தி பெருமான் முகம் மலர, மன்மதா, உன் எண்ணம் பலிதமாகும். வெற்றி உன்னை வந்து சேரும். மேற்கு திருவாயுப்புறம் வழியாக ஈசனின் திருச்சன்னதிக்கு செல்வாய். ஈசன் முன்பு சனகாதியருக்கு ஞானோபதேசம் செய்ய போகும் தருணத்தில் என்னிடம் உன்னை தவிர வேறு எவரையும் தம்மை தரிசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார். அதனால்தான் உன்னை மட்டும் அனுப்புகிறேன் என்றார். மன்மதனும் ரதிதேவியும் நந்தியை வலம் வந்து நமஸ்கரித்து அவரது ஆசி பெற்று மேற்கு திருவாயில் நோக்கி சென்றனர். மேற்கு சன்னதியில் பிரணவ பொருளான பரமேஸ்வரன் முத்துக்கள் பதித்த நவரத்ன சிம்மாசனத்தில் அலங்காரமாக போடப்பட்டிருந்த புலித்தோல் மீது சின்முத்திரையுடன் கூடிய யோக நிலையில் எழுந்தருளியிருந்தார். நானிலம் போற்றும் நான்மறை நாயகனான பிரகதீஸ்வரன் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகுடன் காட்சியளித்தார். ஸ்படிகத்திற்கு ஒப்பான திருமேனியில் புலித்தோலை பொன்னாடையாக கொண்டிருந்தார். சிங்கத்தின் தோலை உத்திரியமாக அரைதனில் சுற்றியிருந்தார். இரு முழங்கால்களையும் சேர்த்து யோக பட்டம் கட்டியிருந்தார். இப்பேற்பட்ட சௌந்தரியத்தோடு கூடிய சிவபெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு மன்மதனும் ரதியும் ஒரு கணம் திகைத்து போயினர். இத்தருணத்தில் நான்முகன், தேவேந்திரன், பிரகஸ்பதி, அருந்தவசியர் மற்றும் தேவர்கள் கையிலைக்கு திருப்பார்கடல் போல் திரண்டு வந்தனர். திருமலையில் ஓரிடத்தில் ருத்ரஜபம் செய்த வண்ணம் கூடியிருந்தனர். மன்மதன் எம்பெருமான் திருமுன் நின்று பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தான். புன்னை மர நன்னிழலில் மறைந்து நின்றான். வில்லெடுத்தான், நானேற்றினான். சுகம் தரும் மோகனாஸ்திரத்தை தொடுத்தான். மலர் அம்புகள் 5 பரமனின் பொன்னார் மேனியை தன்னை தழுவும்படி பிரயோகித்தான். ரதிதேவி பயத்தால் மயக்க நிலை கண்டாள். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறு என்பது போல மன்மதன் நெஞ்சும் குற்ற உணர்வால் வருந்தத்தான் செய்தது. இந்த மனோகரமான வேளையில் தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி மன்மதனுக்கு வெற்றி உண்டாகட்டும், காமன் தொடுத்த கனை சங்கரருக்கு விரகதாபத்தை உண்டாக்கட்டும் என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். கனை தொடுத்த கட்டழகு செல்வன் மோகனாஸ்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தான். மன்மதன் ஏவிய 5 மலர்வாளிகளும் ஈசனின் திருமேனியை குதூகலிக்க செய்வதற்கு மாறாக பார்வதி தேவியின் வைரமிழைத்த மேனியை மோக கடலில் மூழ்கடிக்கச் செய்தது. ஈசன் 3 கண்களையும் திறந்தார். அவ்வளவுதான். நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய உக்கிரமான ஒரு தீப்பொறி ஜுவாலை மன்மதனை பஸ்மமாக்கியது. வெள்ளி பனிமலையில் வெண்புகை சூழ்ந்தது. ரதிதேவி சற்று மயக்கம் தெளிந்தாள். கணவனுக்கு ஏற்பட்ட நிலை கண்டு நெஞ்சம் பதைத்தாள். அழுது புலம்பினாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவாதி தேவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். ஆனால் ஈசன் ஏதும் அறியாதாற்போல் மௌன நிலையில் எழுந்தருளியிருந்தார். ஈசனின் யோக நிலை கண்டு கைலையின் ஒரு புறத்து கூடியிருந்த தேவாதி தேவர்கள் ஈசனை பலவாறாக தோத்திரம் செய்து கொண்டே இருந்தனர். சனகாதி முனிவருக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி விளக்கங்களை போதிக்கும் மௌனகுருவே, தேவாதி தேவர்களின் கோடி நமஸ்காரம். மூ உலகிலும் அனைத்தையும் தோற்றுவிப்பவரும் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவருமான பரமேஸ்வரா, எங்கள் சகஸ்ர கோடி வந்தனம். எவரிடம் இந்த பிரபஞ்சங்கள் தோன்றினவோ அவ்வாறு தோன்றிய பிரபஞ்சங்களை காத்தருளும் கருணாமூர்த்தியானவர் எவரோ அவருக்கு சிரசா வந்தனங்கள். வேத வாக்கியங்களுக்கு எட்டாதவரும் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் புலப்படாதவரும் அளவிட முடியாத ஆனந்த சாகரத்தை பெற்றிருப்பவருமான பரந்தாமனுக்கு நமஸ்காரம். 3 வேதங்களும் மூலபுருஷர், 3 வேதங்களையும் திருமுகமாக கொண்டவர், 3 லோகங்களுக்கும் மத்தியில் எழுந்தருளி இருப்பவர், வேதசாரமாக விளங்குபவர், நீலகண்டத்தை பெற்றிருப்பவர், லோக சிருஷ்டி நடத்தி லயத்தை அடைய செய்து சிருஷ்டிகர்த்தவான சத்குருவே, கோடான கோடி நமஸ்காரம். உலகங்களுக்கெல்லாம் பதியும் மகாபிரபுவுமாகிய கல்யாண குணங்களை கொண்ட பரமார்த்த சொரூபமூர்த்தியே நமஸ்காரம். காத்தருளும் கருணாமூர்த்தி, உங்கள் அருட்பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யவும். தேவாதி தேவர்களின் இத்தகைய துதி கேட்டு திங்கள் முகத்தவரான திங்கள் சூரியபிரான் நந்தியை அழைத்தார். கைலைக்கு திரண்டு வந்திருக்கும் தேவாதி தேவர்களை வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டார். நந்தி தேவர் அக்கணமே அனைத்து தேவர்களையும் அழைத்து வந்து ஈசனின் திருமுன்னால் நிறுத்தினார். சம்போ மகாதேவா சரணம்,
சம்போ சதாசிவா சரணம் என்று தவசியரும் தேவர்களும் ஓலமிட்டனர். மாணிக்க வண்ணனான மலைவளைத்த தம்பிரான் குணக்குன்றான ஞானானந்தர் தேவாதி தேவர்களை திருநோக்கம் செய்தார். உங்கள் விண்ணப்பத்தை யாம் அறிவோம். சூரனை வென்று உங்களை காக்க அருட்குமரன் அவதரிப்பான். அமைதியாக செல்வீராகுக என்று அருள் செய்தார். தேவாதி தேவர்கள் மன்மதனை தேடினர். மன்மதனின் மலரம்பு கண்டவர் மன்மதனை காணாது பயந்தனர். அது சமயம் ரதிதேவி இந்திரனிடம் நடந்த விருத்தாந்தங்கள் அனைத்தையும் சொல்லி மன்மதன் பஸ்மமானான் என்ற விஷயத்தையும் கூறினாள். இது பற்றி ஈசனிடம் கேட்க அஞ்சியவர்களாக தேவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ரதிதேவி கண்களில் நீர் பெருக ஈசன் திருமுன் தனது கணவனுக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டத்தை சொல்லி புலம்பினாள். எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது போல் என் கணவன் உங்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டாரே என்று சொல்லி வருந்தினார். என் கணவரை என்னிடம் திருப்பி தாருங்கள் என்று பிரார்த்தித்தாள். ரதியின் பிரார்த்தனையை திருச்செவி சாய்த்த சங்கரர் அன்பு மேலிட, பெண்ணே வருந்தாதே, உனது பதியை யாம் உம்மிடம் உயிர்ப்பித்து தருவோம். அதற்கான சந்தர்ப்பம் பார்வதி பரிணயத்தின் போது ஏற்படும். அதனால் சிறிது காலம் பொறுமையுடன் இருப்பாய் என்று கூறி ரதிக்கு ஆறுதல் பல சொன்னார் ஈசன். ரதிதேவி ஈசனை பணிந்து போற்றி தனது இருப்பிடம் சென்றாள். ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் தமது திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் கொண்டு மேருமலைக்கு புறப்பட்டார்.